வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16 மாசம் கழிச்சு நானும் என் மனைவி திவ்யா கலச்சியும் ஒன்னா இன்டர்வியூ கொடுக்குறோம். ஓகேங்களா? லாஸ்ட் அவ உங்க சேனல்ல தனியா கொடுத்திருந்தா அதோட அவ்வளவுதான். 16 மாசம் நாங்க தொலைஞ்சு போயிட்டோம். ஒரு பாலும் குழியில விழுந்துட்டோம். இப்பதான் மீண்டு வந்திருக்கிறோம். இப்ப என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அத நான் தனியா சொன்னேன் அப்படின்னா தெரியாது. பாதிக்கப்பட்ட திவ்யா கலச்சி சேர்ந்து சொல்லணும்ன்றக்காக தான் இன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க இருந்து மேய்ச்சிட்டு வந்திருக்க? எங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன்? சந்தையில இருந்து கூட்டிட்டு வந்தேன். இது அதென்ன அந்தியூர் சந்தையில இருந்து கூட்டிட்டு வந்தேன். அது எங்க அந்தியூர் இருக்கு? அது ஈரோடு பக்கம்ல இருக்குது. மக்களை இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது ஏது நடந்தது, எங்க மேல ஏன் இந்த போக்சோ வழக்கு விழுந்தது அப்படின்றத காரணம் யாரு டீட்டெயிலா சொல்ல போறேன். இதுக்கான காரணங்கள் யாரு என்ன ஏது அப்படின்றது முழுக்க நான் சொல்ல போறேன். சொன்னாதான் உனக்கு இதோட உண்மையே தெரியும், உண்மை தன்மையே. உன் வாயை மூடு. இந்த வாயினாலதான் இப்படி இருக்கிறோம். உன் வாயை இப்பயாவது அடக்கு, சரியா? உன்னால அந்த சிவகாசிக்காரிய பாக்க நான் மட்டும் இந்த ஊருக்கு வரணும் வச்சுக்க, என் வாழ்க்கையே இருந்திருக்கும். உன் வீட்டுக்கு கைகால வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கணும். ஊர் ஊரா சுத்தினா இந்த நிலைமைதான். இதனாலதான் ஊர் ஊரா சுத்துறதே விட்டுட்டேன். ஷூட்டிங் போதே விட்டுட்டேன். இப்பயும் பேசல அப்படின்னா அப்புறம் பாத்துக்கோ. தயவு செய்து அமைதியாரு. இத முழுக்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத சொல்லணும் மக்களுக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா திவ்யா கலச்சி, அதாவது நான் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், கண்டாரோலி கார்த்தின்னு வீடியோ போட்டிருந்தேன். திவ்யா கலச்சி அவங்க கார்த்தியை தேடிக்கிட்டே இருக்கும். அந்த கார்த்தி நான் தான். இப்ப என்னை பேச சொல்றியா என்ன? கார்த்தி நான் தானே, நீ சொல்லாத. அந்த கார்த்தி வேற, உண்மையை சொல்லு, நான் வேற சொல்லு. சரிங்களா மக்களே? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னம்னா, நாங்க நல்ல வியூவர்ஸ் போகுது, நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கோம். திவ்யா கலச்சி பாத்தீங்கன்னா நானும் திவ்யா கலச்சியும் பாண்டிச்சேரியில தானே, பாண்டிச்சேரியில ஒரு பிரைவேட் சேனல்ல நடிச்சுட்டு, டேட் தெரியுமா? 10ஆம் தேதி அங்க இருந்து கிளம்பி 11ஆம் தேதி இங்க வர, சென்னைக்கு வர்ற. 10ஆம் தேதி நைட்டு இங்க வர சிவகாசி. 10ஆம் தேதி நைட்டு சிவகாசி, அதாவது சிவகாசி வர்றப்ப லைவ் போட்டுக்கிட்டே வருது. நான் இப்படி சிவகாசி குற்றாலம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டுட்டு வருது. அந்த லைவை நான் பாக்குறேன். யதார்த்தமா பாக்குறப்ப நான் எங்க அக்கா ஊருக்கு, அத்திகுளம்ன்ற ஊருக்கு நானும் டிராவல் ஆகி வர்றேன். அதெல்லாம் இல்ல, இதுல நாங்க போனது குற்றாலம். எந்த நாதாரியா அக்கா ஸ்ரீலித்தில போய் பால்கோவா வாங்கி சாப்பிட்டு வீடியோ போட்டான். சரி, பக்கத்துலதான் இருக்கே பால்கோவா சாப்பிடு, வீடியோ போடுவோம். பால்கோவா 13 அந்த ஒரு கமாண்டுக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ன திவ்யாட்ட ஒரு கேரக்டர் இருக்குன்னா, கமாண்ட்ல என்ன ஊரு சொல்றாங்களோ, இப்ப கன்னியாகுமரி போய் கடல்ல குளிங்க, திருநெல்வேலியில அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு என்ன ஊரை சொல்றாங்களோ அந்த ஊருக்கு போய் அந்த கமாண்ட் சொல்ற நபர் என்ன சொல்றாங்களோ அதை செய்யும். அப்படிதான் குற்றாலம் வந்தது. குற்றாலத்துல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தது. நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எங்க அக்காவை பாக்குறதுக்காக முதலாக அப்பதான் நான் அத்திக்குளமே வர்றேன். அது வரையும் நான் வந்தது கிடையாது. அத்திக்குளம் அப்பதான் நான் வர்றேன், யதார்த்தமா வர்றோம். அப்ப நாங்க யதார்த்தமா வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா திவ்யா கலச்சிக்கு நான் போன் அடிக்கிறேன். திவ்யா, நானும் ராஜபாளையம் எங்க அக்கா ஊருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர்றேன், நீ வா அப்படின்னு சொல்றாங்க. சரிடான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, குற்றாலம் எல்லாம் 11ஆம் தேதி குற்றாலம் சுத்துறாங்க. குற்றாலம் சுத்திட்டு, மக்களை நல்லா கேளுங்க, 11ஆம் தேதி குற்றாலம் சுத்துறாங்க. அந்த சிவகாசி பேர் சொல்லலாமானே? சொல்லலாம். இல்ல வேண்டாம், சொல்லலாம். அந்த சிவகாசி ஜெயந்தரான்ற ஒரு பொண்ணு கூட என்ன பண்ணுது, நில்லு திவ்யா, இந்த இடத்துல நம்ம இது பண்ணணும், நீ அமைதியாகிரு. இந்த திவ்யா கல்லச்சி ஜெயந்தரான்ற பொண்ணு கூட குற்றாலம் சுத்துது. 11ஆம் தேதி பூரா குற்றாலத்துல இருக்காங்க. 11ஆம் தேதி சாயங்காலம் நினைக்கிறேன் இவங்க ராஜபாளையத்துல துணி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. 11ஆம் தேதி காலையில துணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு 11ஆம் தேதி ஃபுல்லா குற்றாலம் சுத்துறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, 11ஆம் தேதி நைட்டு சிவகாசி, சிவகாசியில என்ன ஊர் அது? திருத்தாங்கல். திருத்தாங்கல்ல அவங்க வீட்டுல ஸ்டே பண்றாங்க. ஏன் அப்படின்னா 12ஆம் தேதி சிவகாசி கோர்ட்ல குடும்ப நல வழக்கு ஜெயந்தராவுக்கு நடக்குது. அன்னைக்கு வாய்தா. நல்லா கேட்டுக்கோங்க, 12ஆம் தேதி அன்னைக்கு 2 பேருமே கோர்ட்ல அட்டன் ஆகுறாங்க. வாய்தான்னு சொல்லிட்டு போனாங்க, டேட் மாத்தி தப்பா போயிட்டானா? ஆனா தப்பா போயிட்டா. கோர்ட்டுக்கு போனது உண்மை. கோர்ட்டுக்கு போனது உண்மை. அன்னைக்கு கோர்ட்டுக்கு 2 பேருக்குமே போயிருக்காங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு. கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு வாய்தா டேட் மறந்து தெரியாதனமா அந்த டேட்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் சிவகாசி கோர்ட்டுக்கிட்ட திவ்யாவையும் ஜெயந்தராவையும் பார்த்து ஃபர்ஸ்ட் இன்னொரு வீடியோவை போடுறேன். ஆல்ரெடி நாங்க கல்யாணம் பண்ண வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம்.
அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னுடைய சேனல்ல வந்து என்னுடைய சேனல்லையும் திவ்யா கலர்ச்சி சேனல்லையும் நான் வீடியோ போடுறேன். அன்னைக்கு தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாமே சுத்திட்டு ஈவினிங் போலதான் நாங்க அந்த இடத்துக்கு வந்தோம். சரிங்களா? அந்த இடத்துக்கு வர்றோம். என்னட்ட ப்ரூஃப் இருக்கு. சரிங்களா? என்னட்ட ப்ரூஃப் இருக்கு. நம்ம கிட்ட வந்து ஐடி அழைச்சிடலாம், எல்லாத்தையும் அழைச்சிடலாம். கேமரால செல்ஃபி பிடிச்சி வைப்போம். ஏன்னா நாங்க எங்க போனாலும் வந்து செல்ஃபி அந்த போட்டோ எடுக்கிற ஒரு இது இருக்கு. என்னுடைய போன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஐபோன் யூஸ் பண்றேன். அதனால எந்த டேட்டு, எந்த டைம், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்,